ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஸ்டண்டி டெய்லரிங். இன்னைக்கு கிளாஸ் 14ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சுடிதார் எப்படி ப்ராப்பரா நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 14ல நம்ம வந்து சுடிதார் எப்படி ஒரு மெஷர்மெண்ட் வெறும் செஸ்ட் அளவை மட்டும் வச்சு நம்ம ஒரு ப்ராப்பரா நம்ம கட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சுடிதார் கட் பண்றதுக்கு 4 மெஷர்மெண்ட் மட்டும் தான் நம்ம ஒரு அளவு சுடிதார்ல இருந்து எடுக்க போறோம். என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செஸ்ட் அளவு, ரெண்டாவது ஸ்லீவ் லென்த், மூணாவது ஸ்லீவோட லூஸ், நாலாவது டோட்டலா நம்ம சுடிதார் வந்து டாப் எந்த லென்த்துக்கு போட போறோமோ அந்த மெஷர்மெண்ட். டோட்டலா நம்ம 4 மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு நான் கொடுக்குற சார்ட்ல இருக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு சுடிதார் நம்ம கட் பண்ண போறோம். இந்த ஒரு சார்ட் மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும். நீங்க டோட்டலா என்ன சைஸ் சுடிதாரா இருந்தாலும் நீங்க கட் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான். சோ எல்லா சைஸுக்குமே நீங்க இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை வந்து நான் காமிக்கும் போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சு நீங்க எல்லா அளவு சைஸ்க்குமே ஈஸியா ஒரு சுடிதார் கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு அளவு சுடிதார் வச்சு அளவெடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் சுடிதார் கட் பண்றதுக்காக என்னென்ன கிளாத் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 மீட்டர் கிளாத், மெயின் கிளாத் 2 மீட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி கிரேப் லைனிங்கும் நான் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுடைய ஸ்லீவ் லென்த்தை பொறுத்து நீங்க 2 மீட்டரா, 2.5 மீட்டரா அல்லது 3 மீட்டரான்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நீங்க 3/4 ஸ்லீவ் போடுறீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். அதே மாதிரி நம்ம டோட்டல் லென்த்தும் வந்து பாத்தீங்கன்னா 40 இன்ச்சுக்கு மேல வருது அப்படின்னாலும் நீங்க 2.5 மீட்டர் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். நான் வந்து ஒரு அளவு சுடிதார் எடுத்திருக்கேன். இதுல இருந்து நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்க அளவு சுடிதார் இல்ல அப்படின்னா எப்படி நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய உடம்புல இருந்து செஸ்ட் அளவு எவ்வளவுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. செஸ்ட் அளவு அதாவது நம்மளுடைய அக்குளுக்கு கீழே அதை சுத்தியும் சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அந்த செஸ்ட் அளவு மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு சுடிதார் ஃபுல்லா கட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப நம்ம அளவு சுடிதார்ல எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப நீங்க அளவு சுடிதார் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் விரிச்சு போட்டுக்கலாம். நம்ம இப்ப இதுல இருந்து என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் நம்ம எடுக்கணும். அதாவது இந்த அக்குள் பகுதியில இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குன்னு, எவ்வளவு சுற்றளவு இருக்குன்னு சொல்லிட்டு செஸ்ட் ரவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டோட்டல் லென்த், நம்ம இந்த டாப் எந்த அளவுக்கு நம்ம லென்த் போட போறோமோ அதனுடைய டோட்டல் லென்த்தையும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லீவ் வந்து நம்ம எல்போ ஸ்லீவா போட போறோமா அல்லது ஷார்ட் ஸ்லீவா போட போறோமா அல்லது 3/4 ஸ்லீவான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதனோட லென்த் நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து இதுல சுடிதார்ல இருக்கிற மாதிரியே எல்போ ஸ்லீவ் தான் கட் பண்ண போறேன். சோ இந்த ஸ்லீவ்ல இருக்கிற லென்த்தே வந்து நான் எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீவுடைய லூஸ், அதாவது இந்த ஸ்லீவ் நம்ம எந்த அளவுக்கு லூஸ் தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக் வந்து இறக்கும், பேக்கும் ஃப்ரண்ட்டும் எந்த அளவுக்கு நம்ம போட போறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு நீங்க அதனுடைய லென்த்தும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த நெக்கோட லென்த்தை வச்சுதான் ஒரு சார்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி கட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப இதனுடைய நம்ம அளவுகள் எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அளவு சுடிதாரை வச்சு நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய உடம்புல இருந்து நீங்க எப்படி எடுக்கணும்னு பாருங்க. இப்ப நீங்க உடம்புல இருந்து ஒரு மெஷர்மெண்ட் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட நீங்க நார்மலா நம்மளுடைய டைட்டா தானே செஸ்ட் ரவுண்ட் எடுப்போம் இல்லைங்களா? அது கூட நம்ம சுடிதார் போறதுக்காக லூஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நார்மலா இப்ப ஸ்டாண்டர்ட் அளவா 4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்கா போடுறீங்க அப்படின்னா 3 இன்ச் கூட நீங்க எக்ஸ்ட்ரா, இப்ப 30 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா அது கூட 3 இன்ச் ஆட் பண்ணி 33 இன்ச் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல கொஞ்சம் லூஸா வேணும் அப்படின்னா 4 இன்ச் ஆட் பண்ணி 34 இன்ச் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டா எடுத்துட்டு நம்ம சுடிதார் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்ம சுடிதார் அளவு சுடிதார்ல இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த சுடிதார்ல இருந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 இடத்துல இருந்தும் நீங்க பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இந்த அக்குள்ல இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் 19 இன்ச் இருக்கு. ஓகேங்களா? அப்ப
இந்த சுடிதாரோடைய செஸ்ட் ரவுண்ட் 19 இன்ச். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் நீங்க உங்களுடைய அளவு சுடிதார்ல இருக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களுடைய செஸ்ட் அளவை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடிதார்ல லூஸ் கொடுத்துதான் ஸ்டிச் பண்ணிருப்போம். சோ அதனால அதே அளவை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 19 இன்ச் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த டாப்புடைய டோட்டல் லென்த் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். மேல ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் இந்த டாப்புடைய லென்த் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. 36 இன்ச் வருது. நான் வந்து டோட்டலா 36 இன்ச் இந்த டாப்புடைய லென்த் வருது. சோ நான் 36 இன்ச் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப டாப்புடைய லென்த் நம்ம 36 இன்ச் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லீவ் லென்த்தும் ஸ்லீவ் லூஸும் பாத்திரலாம். இந்த மாதிரி சுடிதாரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டாப்ல ஸ்லீவோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இந்த டாப்புடைய ஸ்லீவ் லென்த் வந்து 9 இன்ச் இருக்கு. சோ நான் 9 இன்ச் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லீவ் லூஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்லீவ் லூஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தலாம். இங்க இருந்து இந்த அளவுக்கு பாருங்க. இங்க இருந்து இந்த அளவுக்கு பாருங்க. ஸ்லீவுடைய லூஸ் வந்து 5 இன்ச் வருது. அடுத்தது பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம எந்த அளவுக்கு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இறக்கம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சுடிதார்ல எந்த அளவுக்கு இருக்கோ அதே லென்த்தை நான் எடுத்துக்க போறேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டேப்ப ஷோல்டர்ல வச்சுட்டு நீங்க பாருங்க இந்த அளவுக்கு இப்படி ஸ்கேல நேரா வச்சுக்கோங்க. நேரா வச்சுட்டு மேல இந்த ஷோல்டர்ல இருந்து இப்படி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்ச் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப பேக் சைடோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச் வருது. சோ நான் 3 இன்ச் பேக்கோட லென்த் நான் எடுத்துக்கிறேன். லென்த் வந்து நான் 3 இன்ச் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி எப்படி பாக்குறதுன்னு பாத்திரலாம். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி ஷோல்டர்ல டேப்ப வச்சுட்டு கீழே இப்படியே ஸ்கேல தள்ளி பாருங்க. பேக் உடைய லென்த் வந்து 5.25 இன்ச் வருது. சரிங்களா? இப்போ 5.25 இன்ச் நம்ம பேக் லென்த் எடுத்துக்கலாம். லென்த் வந்து 5.25 இன்ச் வருது. சோ நான் இப்ப 5.25 இன்ச் எழுதிட்டேன். ஓகே, இப்ப நம்ம சுடிதார்ல என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ எப்படி நம்ம கட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கிளாத் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஃபோல்டிங் நான் எப்படி விரிச்சு போடுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாத்த ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இப்ப எப்படி ஃபோல்டிங் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத் இந்த நீளத்துலதான் இருக்கும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி நீளமா இருக்கிற லைனிங் கிளாத்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி டபுளா ஃபோல்டிங் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதைய அப்படியே இந்த மாதிரி டபுளா நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்மளுக்கு கொடுக்குற லைனிங் கிளாத் கடையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி டபுளா வர மாதிரிதான் இருக்கும். கரைப்பகுதி இந்த சைடு இருக்கும். நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்வளவு லென்த் வேணும், இப்ப 2 மீட்டரா 1 மீட்டரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நீளமா கட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கிற லைனிங்க நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே இங்க இப்படி டபுளா ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுளா ஃபோல்டிங் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இந்த சைடு ஃபோல்டிங் சைடு தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஓபன் சைடு இந்த மாதிரி பாருங்க, 4 ஓபன் இருக்கு இல்லையா? இந்த 4 ஓபன் சைடும் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. அதே மாதிரி கீழையும் பாத்தீங்கன்னா இந்த ஓபன் சைடு தான். இப்ப கீழே நம்மளுக்கு எப்படி இங்க 2 பீஸா இருக்கு இல்லையா? அதே மாதிரி 2 பீஸா இருக்கு. ஓபன் சைடும் இருக்கு கீழே. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா?
இந்த மாதிரி நீங்க ஃபோல்டிங் பண்ணி உங்களுடைய லைனிங் கிளாத்தை போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாப் உடைய டோட்டல் லென்த்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் குறிச்சுக்கலாம். நம்மளுடைய டோட்டல் லென்த் எவ்வளவுன்னு சொல்லிட்டு இந்த டாப்போட லென்த் நம்ம குறிச்சுக்கலாம். நம்மளுடைய டாப்போட லென்த் வந்து 36 இன்ச்சு. ஓகேங்களா? நம்ம லைனிங்ல கட் பண்ணும்போது 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 35 இன்ச் நம்ம டாப்போட லென்த் நம்ம எடுத்துக்கலாம். கீழே ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுல 1 இன்ச் போயிடும். வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக ஸ்டிச் பண்ணுவோம். மெயின் கிளாத்துக்குள்ள எப்பவுமே லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியா தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து 36 இன்ச்ல 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு டோட்டல் லென்த் வந்து நான் 36 இன்ச் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 36 இன்ச் லென்த்தை எடுத்துட்டு மேல லைன் போட்டுக்கலாம். 36 இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 36 இன்ச் லென்த் இருக்கு இல்லையா, அதுல நம்ம 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 35 இன்ச் வந்து நான் டாப்போடைய லென்த் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன். நீங்க கீழே வந்து கிராஸா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா மேக்சிமம் ஒரு சில லைனிங் கிளாத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து கிராஸா கொடுப்பாங்க கட் பண்ணி கொடுக்கும் போது. சோ அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லென்த் எடுத்துக்கோங்க. இப்ப நான் 2 சைடும் இந்த மாதிரி 35 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஸ்கேல் வச்சு இந்த 2 சைடு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈக்குவலா வரும் லைன். சோ இந்த மாதிரி 2 இடத்துல நீங்க 35 இன்ச் மார்க் பண்ணிட்டு பிசிய வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம லைன் போட்டாச்சு. கீழே நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து 35 இன்ச் லென்த்ல நம்ம ஒரு லைன் போட்டாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டாப் உடைய நெக்கும் ஷோல்டரும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 38 இன்ச். 38 இன்ச்சுக்கு எப்படி நம்ம நெக்கும் ஷோல்டரும் கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்கலாம். உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் என்னவோ அந்த சைஸுக்கு நான் கொடுக்குற சார்ட்டை வச்சு நீங்க நெக்கும் ஷோல்டரும் கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதுதான் உங்களுடைய சுடிதாருடைய மெஷர்மெண்ட், ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சார்ட். ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்க எல்லா சைஸ் அளவுகளுக்குமே நீங்க ஒரு சுடிதார் ஈஸியா உங்களால கட் பண்ணிட முடியும். இந்த மெஷர்மெண்ட் மேக்சிமம் எல்லாருக்குமே பர்ஃபெக்டா வரும். ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட் மட்டும், இந்த சார்ட் மட்டும் இருந்தாலே போதும். நீங்க எபோவ் 50க்கு மேல எவ்வளவு செஸ்ட் ரவுண்ட் இருந்தாலுமே நீங்க இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா கட் பண்ணிட முடியும். இந்த சார்ட்டை யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேக் நெக் லென்த் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த சார்ட்ல உள்ள நெக் வித்தும் ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேக் சைடு நெக்கோட இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த நெக்கோட இறக்கத்தை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி இந்த சுடிதார் கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, பேக் சைடு நம்மளுடைய கழுத்து இறக்கம் மேக்சிமம் 6 இன்ச் வரைக்கும் இருக்கிற லென்த் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்துடைய இறக்கம் வந்து நீங்க 6 இன்ச் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே 6 இன்ச்சுக்கு மேல பேக் சைட்ல கழுத்து இறக்கம் நீங்க போடுறீங்க அப்படின்னா இந்த சார்ட்ல இருக்கிற மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் காமிக்கிறேன். நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 38 இன்ச். அப்படிங்கிற போது நம்ம கழுத்து இறக்கம் நான் 6 இன்ச்சுக்குள்ள வைக்கிறேன் அப்படின்னா இந்த செஸ்ட் ரவுண்ட் உள்ள சார்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, 38 இன்ச் செஸ்ட் ரவுண்டுக்கு கழுத்து அகலம் பாத்தீங்கன்னா 2.25 இன்ச் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி 38 இன்ச் செஸ்ட் அளவுக்கு ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் வருது. ஆர்ம் ஹோல் லென்த் வந்து 6.25 இன்ச் வரும். இப்படிதான் நீங்க ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செஸ்ட் ரவுண்டுக்கும் நீங்க நெக்கும் ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் கண்டுபிடிச்சுக்கணும் இந்த சார்ட்ல. இதுவே நீங்க கழுத்து இறக்கம் 6 இன்ச்சுக்கு மேல, பின்னாடி கழுத்து இறக்கம் 6 இன்ச்சுக்கு மேல நீங்க கட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சார்ட்ல 6.25 இன்ச்சுக்கு மேல செஸ்ட் ரவுண்ட், 6.25 இன்ச்சுக்கு மேல கழுத்து இறக்கம் வரும்போது 38 இன்ச் செஸ்ட் ரவுண்டுக்கு நெக் அகலம், கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். அதுவே ஷோல்டர் வந்து 3.5 இன்ச். அதேதான் ஆர்ம் ஹோல் லென்த்தும் 6.25 இன்ச் எடுத்திருக்கேன்.
ஓகேங்களா? நம்மளுடைய கழுத்து அகலம் மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய கழுத்து அகலம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? 6.25 இன்ச்சுக்கு மேல கழுத்து இறக்கம் நீங்க எவ்வளவு வச்சாலுமே கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சீங்கன்னா சரியா இருக்கும். அதுவே 6 இன்ச்சுக்குள்ள வருது கழுத்து இறக்கம் அப்படின்னா நீங்க கழுத்து அகலம் 2.25 இன்ச் வச்சுக்கோங்க. மத்த ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் அதே தான் வரும். ஓகேங்களா? கழுத்து அகலம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இப்ப இந்த மெஷர்மென்ட் சார்ட் புரிஞ்சுதுங்களா? இப்ப உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் ஒண்ணும் இல்ல. உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் 36ன்னு வச்சுக்கோங்க. நீங்க 6 இன்ச்சுக்குள்ளார கழுத்து இறக்கம் பேக் சைடுல வைக்கிறீங்க. ஃப்ரண்ட் பிரச்சனை கிடையாது. நீங்க பேக்ல மட்டும் எந்த அளவுக்கு கழுத்து இறக்கம் வைக்கிறீங்களோ அத பொறுத்து உங்களுக்கு இந்த சார்ட்ல உள்ள மெஷர்மென்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 36 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் உங்களோடது அப்படின்னா நீங்க கழுத்து அகலம் எவ்வளவு வைக்கணும்னா 2.25 இன்ச் வைக்கணும். அதுவே ஷோல்டர் 3.5 இன்ச் வைக்கணும். அதுவே ஆர்ம் ஹோல் லென்த் 6.5 இன்ச் வைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இப்ப நீங்க 36 இன்ச் செஸ்ட் ரவுண்டுக்கு நீங்க 6 இன்ச்சுக்கு மேல கழுத்து இறக்கம் பின்னாடி 6 இன்ச்சுக்கு மேல கழுத்து இறக்கம் பேக் சைடு வைக்கிறீங்கன்னா உங்களுடைய கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் வைக்கணும். இப்ப புரியுதுங்களா? உங்களுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு கழுத்து அகலம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நம்ம இதுல என்னென்ன செஸ்ட் ரவுண்டுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம்னு பாருங்க. 28ல இருந்து 30 வரைக்கும் உள்ள மெஷர்மென்ட்டுக்கு என்னென்ன கழுத்து அகலம், ஷோல்டர், ஆர்ம் ஹோல் லென்த் வரும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 30ல இருந்து 32 வரைக்கும் கழுத்து அகலம், ஷோல்டர், ஆர்ம் ஹோல் என்ன வரும்னு பாத்துக்கோங்க. இப்ப 32, 34 செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது 36, 38, 40, 42, 44, அதுக்கப்புறம் 44க்கு மேல வர 44க்கு மேல வர என்ன செஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் நீங்க இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க இந்த மெஷர்மெண்ட் சார்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சார்ட்டை வச்சு மட்டுமே நீங்க எல்லா சைஸ் அளவுகளுக்குமே சுடிதார் நீங்க கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? இப்ப நம்ம அடுத்த பேஜுக்கு போலாமா? ஓகே, 4ல இருந்து 6 வரைக்கும் உள்ள பேக் நெக் இறக்கம் வந்துச்சு அப்படின்னா இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது 6.25ல இருந்து 8 இன்ச்சுக்கு மேல வர கழுத்து இறக்கமுக்கு இந்த சார்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓகே, இப்ப நம்ம வந்து 38 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் இல்லையா? சோ நம்ம கழுத்தகலம் எவ்வளவு வைக்கலாம்னு பாருங்க. 2.25 இன்ச் கழுத்தகலமும் ஷோல்டர் 3.5 இன்ச்சும் வச்சுக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த் 6.25 இன்ச் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுல நீங்க ஒரு டவுட் இருக்கலாம். இது போக எக்ஸ்ட்ரா நீங்க சீம் அலவன்ஸ் கொடுக்கணுமா? ஸ்டிச்சிங்காக ஆர்ம் ஹோல் லென்த்துக்கும் சரி, கழுத்தகலமும் சரி, ஷோல்டரும் சரி எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டியது இல்ல. இதுல என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கணும் அதை அப்படியே நீங்க வச்சுக்கலாம். அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதுல சீம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம கழுத்தகலம் 2.25 இன்ச் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் 38 இன்ச்சுக்கு கழுத்தகலம் எவ்வளவு பார்த்தோம்? நம்ம வந்து கழுத்து இறக்கம் நான் 3 இன்ச் தான் வைக்கிறேன் அப்படிங்கறனால இந்த மெஷர்மெண்ட் சார்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 38 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கறனால கழுத்து அகலம் 2.25 இன்ச்சும் ஷோல்டர் 3.5 இன்ச்சும் ஆர்ம் ஹோல் லென்த் 6.25 இன்ச்சும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப கழுத்து அகலம் வந்து நான் 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து 3.5 இன்ச் குறிச்சுக்கலாம். ஓகே, இப்ப டோட்டலா ரெண்டும் சேர்த்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 6.25 இன்ச் வருது இல்லையா? 6.25 இன்ச் வருது இல்லையா? அந்த 6.25 இன்ச்ச கீழே அப்படியே குறிச்சுக்கோங்க. இந்த இடத்துல 6.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ஆர்ம் ஹோல் லென்த் நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 6.25 இன்ச் பார்த்தோம் இல்லையா நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு? சோ 6.25 இன்ச் இங்க குறிச்சுக்கலாம். இதே மாதிரி ரெண்டு சைடும் நீங்க 6.25 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல் ஷேப்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறதுல என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா?
ஓகே, இப்ப இதனுடைய சென்டர் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்படி சென்டர்ல ஒரு புள்ளி வச்சுட்டு நீங்க இப்படி கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம கழுத்து அகலம், ஷோல்டர், ஆர்ம் ஹோல் லென்த் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப செஸ்ட் ரவுண்ட் நம்ம எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செஸ்ட் ரவுண்ட் நம்ம அடுத்தது குறிச்சுக்கலாம். நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து 38 இன்ச். அதை 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 இன்ச் வரும். நம்ம சுடிதார் அளவு சுடிதார்ல இருந்து எடுக்கிறதுனால அந்த மெஷர்மெண்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுவே உங்களுடைய உடம்புல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட 4 இன்ச் ஆட் பண்ணிட்டு, இப்ப 30 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா அது கூட 4 இன்ச் ஆட் பண்ணா 34 வரும். அதை 4ஆல டிவைட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்க இங்க செஸ்ட் ரவுண்டா குறிச்சுக்கோங்க. நான் அளவு சுடிதார்ல இருந்து எடுத்திருக்கிறதுனால 38 இன்ச் அப்படியே 4ஆல டிவைட் பண்ணிட்டு 9 இன்ச் வருது. சரி, 9 இன்ச் அப்படியே குறிச்சுக்கிறேன். இப்போ இங்க இருந்து நம்ம 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, செஸ்ட் ரவுண்ட் நான் 9 இன்ச் குறிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல இருந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்றேன். இந்த இடத்துல இருந்து நம்ம 1.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த லென்த் வந்து 1.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம இந்த ஃப்ரண்ட் கர்வ் ஸ்கேல வச்சு இப்ப இங்க இருந்து 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? இந்த பாயிண்ட்டும் இந்த செஸ்ட் ரவுண்டோடைய பாயிண்ட்டும் ஒன்னா வர மாதிரி இந்த மாதிரி ஃப்ரண்ட் கர்வ் ஸ்கேல இப்படி வச்சுக்கோங்க. இங்கேயும் கரெக்டா வரணும். சோ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஒன்னா வர மாதிரி வச்சுட்டு ஒரு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம போடலாம். பாருங்க, இப்ப 3 ஒன்னா வச்சுக்கோங்க. இப்படி ஒன்னா வச்சுட்டோமா? ஒன்னா வச்சுட்டு இப்ப நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம டிரா பண்ணிடலாம். ஓகே, இப்ப நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டும் போட்டாச்சு. ஓகே, இப்ப நம்ம செஸ்ட் ரவுண்டு போட்டாச்சு. அடுத்தது வேஸ்ட் மெஷர்மெண்ட் குறிக்கணும். வேஸ்ட் மெஷர்மெண்டோடைய லூஸ் வந்து நம்ம எந்த இடத்துல எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க செஸ்ட் ரவுண்டு போட்டிருக்கீங்க இல்லையா? இந்த இடத்துல இருந்து 7 இன்ச் இறக்கிக்கோங்க. பாருங்க, இங்க இருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து 7 இன்ச் நம்ம இறக்கி இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துலதான் நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்டோடைய லூஸ் வந்து நம்ம குறிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இருந்து இப்படி இந்த இறக்கம் வந்து நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணிட்டு 7 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப இங்க வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவு குறிக்கணும்னு பாத்துக்கலாம். நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு குறிச்சிருக்கோமோ அதுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு நீங்க வேஸ்ட் மெஷர்மெண்டோட லென்த்தை நீங்க எடுத்துக்கலாம். நம்ம இங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து 9 இன்ச் எடுத்துக்கோம் இல்லைங்களா? அதுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு இங்க 8 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் நம்ம குறிச்சுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் குறிச்சாச்சு. அடுத்தது நம்மளுடைய ஸ்லீட் லென்த் எவ்வளவுன்னு பார்க்கணும். அதாவது சைடு ஓபன் வைக்க போறோம் இல்லைங்களா? அதனுடைய லென்த் எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஹிப் மெஷர்மெண்ட்டும் இந்த இடத்துல தான் வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது நம்ம ஸ்லீட் லென்த் அதாவது சைடு ஓபன் லென்த் எந்த அளவுக்கு நம்ம குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேல ஷோல்டர்ல இருந்து பாருங்க, மேல ஷோல்டர்ல இருந்து இப்ப நீங்க 19 இன்ச்ல இருந்து நம்ம 21 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்லீட்டோட லென்த் எடுத்துக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னா நீங்க 19 இன்ச் எடுத்துக்கலாம். அதுவே மீடியமா இருக்காங்க அப்படின்னா 20 இன்ச் நீங்க எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். அதுவே நல்லா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 21 இன்ச் நீங்க லென்த் எடுத்துக்கணும். ஸ்லீட்டோட லென்த் வந்து ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னா 19 இன்ச் எடுத்தீங்கன்னா போதும். அதுவே நார்மல் லென்த்ல இருக்காங்கன்னா 20 இன்ச் எடுத்துக்கலாம். நல்லா டாலா இருக்காங்க அப்படின்னா 21 இன்ச் வரைக்குமே ஸ்லீட் லென்த் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து நான் 20 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸ்லீட்டோட லென்த் இந்த மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீட்டோட லென்த் வந்து மார்க் பண்ணிட்டு இங்க லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஹிப் ரவுண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் எப்படி குறிக்கணும்னு பாத்தீங்கன்னா, செஸ்ட் ரவுண்ட் என்னவோ அது கூட 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நல்லா உங்களுக்கு வந்து ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா வயிறு மட்டும் அவங்களுக்கு அந்த ஹிப் ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து
நீங்க செஸ்ட் ரவுண்ட் கூட ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நார்மலா இருக்காங்க அப்படின்னா நீங்க 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்ப வேஸ்ட் செஸ்ட் ரவுண்ட் வந்து 9 இன்ச் கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணி நான் இங்க 10.5 இன்ச் மார்க் பண்றேன். 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா சைடு ஓப்பனுக்கு. சோ இங்க வந்து 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இங்க 2 பக்கமே நம்ம சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். இங்க சைடு ஓப்பன் கிட்ட மட்டும் நம்ம ஃபோல்டிங் பண்றதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, அடுத்தது ஹிப் ரவுண்டு 3மே நம்ம மார்க் பண்ணியாச்சு. கீழ அடுத்தது ரவுண்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஹிப் ரவுண்ட் எவ்வளவு கொடுத்திருக்கீங்களோ அதே சேமும் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல எனக்கு கொஞ்சம் ஃபிளாரா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி கூட நீங்க கிராஸா லைன் போட்டுக்கலாம். இப்ப நம்ம இங்க ஹிப் ரவுண்ட் எவ்வளவு கொடுத்துருந்தோம் 10.5 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? சோ நான் அந்த 10.5 இன்ச்ச வந்து நான் கீழே அப்படியே எடுத்துக்கிறேன். இதுவே எனக்கு கொஞ்சம் ஃபிளாரா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 11 இன்ச் அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் இங்க 10.5 இன்ச்ச மார்க் பண்ணிட்டு அது கூட சீம் அலவன்ஸ்க்காக நான் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எல்லா பாயிண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழையும் நம்ம லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம சுடிதாரோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப கழுத்து இறக்கம் நம்ம டிரா பண்ணணும். கழுத்து இறக்கம் டிரா பண்றதுக்கு எப்படின்னு பாத்துக்கலாம். பின் கழுத்து இறக்கம் வந்து நம்ம 3 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லைங்களா? அது கூட சீம் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச் சேர்த்து 3.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன் கழுத்து இறக்கம் வந்து நான் 5.25 இன்ச் எடுத்திருந்தேன் இல்லையா? 5 இன்ச் நான் லென்த் வச்சுக்கிறேன். சோ அதுக்காக சீம் அலவன்ஸ் இங்க 1/2 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் முன் கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப 2 முன் கழுத்திறக்கம் பின் கழுத்திறக்கமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதைய ஒரு பாக்ஸ் போடணும். அதுக்காக இங்க எவ்வளவு கொடுத்திருந்தோம் இல்லையா 2.25 இன்ச் கழுத்திறக்க அகலம் கொடுத்திருந்தோம் இல்லைங்களா? அதே 2.25 இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரண்ட் ஸ்டோ ஸ்கேல வச்சு ரவுண்ட் போட்டுக்கலாம். கீழையும் அதே மாதிரி இப்ப பின் கழுத்திறக்கம் முன் கழுத்திறக்கமும் நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது இங்க ஃப்ரண்ட்ல வந்து நம்ம உள்ள ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம சுடிதாரோடைய மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம எடுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இது எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். உங்களுடைய மெஷர்மெண்ட் என்னவோ அதே மாதிரி நீங்க சார்ட்டை யூஸ் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம எப்படி கட் பண்றோம்னு சொல்லிட்டு பாத்திரலாம். நான் வந்து ரவுண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்க அதை டிரா பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம இப்ப பேக் சைட மட்டும் சுத்தியும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க கட் பண்ணும்போது ஆம்ஹோல் ரவுண்ட்ல நீங்க உள்ள கட் பண்ணக்கூடாது. மேலதான் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது உள்ள உள்ள கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். உள்ள கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப மேல மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம பேக் சைடும் இந்த ட்ரேஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம், இன்னொரு பீஸ்லயும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சோ அந்த ட்ரேஸ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துட்டு இந்த சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்ப பிரஸ் கொடுத்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ட்ரேஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரெண்டையும் ஒன்னா போட்டு இந்த ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் குடைஞ்சு கட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதா டக்ஸ் கொடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்றதுக்காக. எந்த இடத்துல நம்ம ஹிப் மெஷர்மெண்ட், வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணுமோ அந்த இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதா கட் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் கட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் சீம் அலவன்ஸ்க்கெல்லாம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாத்துலயுமே நீங்க கட் கொடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இப்ப பாருங்க இங்க கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்ப இந்த லைன் எல்லாம் சேர்த்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்டே இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் குறிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா. ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம இங்க கொடுத்துருந்தோம் இல்லையா, இதெல்லாம் ஈஸியான மெத்தட். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சீம் அலவன்ஸ் எவ்வளவு விட்டுருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே இந்த மாதிரி எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பக்கமே அந்த ட்ரேஸ் எடுத்தாச்சு சரிங்களா. இப்போ இது பேக் பீஸ் வந்து இப்ப பேக் பீஸ். ஓகே, இப்ப நம்ம பேக் பீஸோட மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பீஸ்ல இந்த கைப்புளிய ஆர்ம் ஹோல் ரவுண்ட்ல உள்ள குடஞ்சு கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்த குடஞ்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இதுலயும் நம்ம பேக் சைடுல ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இங்க நம்ம நீடில்ல வந்து பிரஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ல வந்து மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க சீம் அலவன்ஸ் எல்லாம் விட்டுருக்கிற பாயிண்ட வந்து நீங்க லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. நல்லா பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி லைன் போடணுங்கிறதுல உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். சோ அப்ப வந்து நீங்க இந்த மாதிரி லைன் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா பிகினர்ஸா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல நீங்க கட் பண்ணும் போதே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸும் இதுதான் ஃப்ரண்ட் பீஸ். இப்ப இந்த ஃப்ரண்ட் பீஸோட கழுத்து இறக்கம் இருக்கு இல்லையா, நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு நான் கட் பண்றேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்ப எப்படி ஸ்லீவ் கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் பேக் பீஸ எடுத்துக்கிறேன். பேக் பீஸ எடுத்துட்டு இப்ப
நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஸ்லீவ் கட் பண்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பேக் பீஸை எடுத்து பேக் பீஸ்ல இருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுதான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போறோம். எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேக் பீஸ் உடைய ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேல இந்த மாதிரி டேப் வச்சுக்கோங்க. மேல இருந்து டோட்டல் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நகர்த்தி பாருங்க. டோட்டல் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 9.25 இன்ச் இருக்கு. ஓகேங்களா? 9.25 இன்ச் வருது. நம்ம இந்த 9.25 இன்ச் வச்சு ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஸ்லீவ் கட் பண்றதுக்காக நம்ம டாப் கட் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அதுல பேலன்ஸ் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் 9.25 இன்ச் நம்ம டோட்டல் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்துச்சு இல்லைங்களா, அது கூட 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு 8.25 இன்ச் நம்மளுக்கு அகலம் தேவை. ஸ்லீவ் உடைய அகலம் 8.25 இன்ச் இருக்கான்னு பாத்துக்கோங்க. 8.25 இன்ச்க்கு நீங்க ஒரு மார்க் பண்ணிட்டு நீங்க ஸ்லீவ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்றதுக்காக நம்ம ஸ்லீவ் உடைய லென்த் வந்து 9.5 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மேல வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக போயிடும். அதே மாதிரி கீழேயும் 1/2 இன்ச் போயிடும். டோட்டலா நம்மளுக்கு 1 இன்ச் தேவை. சோ 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச் கூட 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10.5 இன்ச் வரும். நான் வந்து இப்ப ஸ்லீவோட லென்த் வந்து 10.5 இன்ச் எடுத்துக்கிறேன். நீங்க ஷார்ட் ஸ்லீவா இருந்துச்சுன்னா ஷார்ட் ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்போ ஸ்லீவ் கட் பண்றதுனால எல்போ ஸ்லீவோட லென்த் வந்து 10.5 இன்ச் எடுத்துக்கிறேன். சோ நம்ம 10.5 இன்ச் எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம பேக் பீஸ்ல இருந்து எவ்வளவு மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம், 9.25 இன்ச் டோட்டல் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, இங்க வந்து 8.25 இன்ச் நீங்க குறிச்சுக்கோங்க. 9.25 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அது கூட 1 இன்ச்ச மைனஸ் பண்ணிட்டு 8.25 இன்ச் நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இங்க ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டாச்சு. ஓகே, இப்ப நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம டிரா பண்ணிடலாம். இங்க இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்றேன். ஓகேங்களா? 2.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிட்டு இப்ப கேப் டவுன், இங்க கேப் டவுன் வந்து நம்ம இது பெரிய சைஸ் அப்படிங்கறதுனால வேஸ்ட் மெஷர்மெண்ட் 30 இன்ச்சுக்கு மேல வந்தாலே கேப் டவுன் நீங்க 3.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. சோ நான் இங்க 3.5 இன்ச் கேப் டவுன் கொடுத்துட்டு ஸ்கேல் வச்சு இப்படி லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இத வந்து நம்ம அப்படியே இங்க டிரா பண்ணணும். எப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இங்க 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி ஃப்ரண்ட் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஸ்கேல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்டையும் சேர்த்து நீங்க இப்படி வச்சுக்கோங்க. இங்க 1/4 இன்ச் கிட்ட இந்த 1/4 இன்ச்சும் இந்த பாயிண்ட்டும் ஒன்னா வர மாதிரி வச்சுட்டு ஒரு ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ரவுண்டு போட்டாச்சு. அடுத்தது ஸ்லீவ் உடைய லூஸ் எவ்வளவுன்னு பாத்துக்கலாம். நம்ம ஸ்லீவோட லூஸ் வந்து எவ்வளவு எடுத்திருந்தோம், 5 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, சோ 5 இன்ச் வந்து நான் இங்க எடுத்துக்கிறேன். சோ இங்க எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இப்ப இந்த 2 பாயிண்டையும் சேர்த்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ஸ்லீவ் மெஷர்மெண்ட் குறிச்சாச்சு. இப்ப இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இங்க வந்து உங்களுக்கு கைப்புலி எப்படி டிரா பண்றதுன்னு பாக்கலாம்.
ஃபர்ஸ்ட் சின்னதா கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டர்லயும் நம்ம கட் கொடுத்துக்கலாம். இப்ப இது இப்படியே பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க 1 இன்ச் உள்ள மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இந்த சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த பகுதி வரைக்கும் நம்ம டேப்பை நேரா வச்சுட்டு இது இப்படியே இப்படி நேரா வச்சுட்டு டேப் அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து இங்க ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே டிரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு நம்ம கைக்குழி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஸ்லீவும் பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது எப்படி மெயின் பீஸ்ல வச்சு கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம மெயின் கிளாத்துக்கு மேல லைனிங் கட் பண்ணி இருக்கிற கிளாத்தை போட்டிருக்கேன். இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் கிளாத்ல நம்மளுடைய டோட்டல் லென்த் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய டோட்டல் லென்த் வந்து 36 இன்ச் வேணும். ஓகேங்களா? 36 இன்ச் கூட கீழே 1 இன்ச் ஃபோல்டிங்க்கு போயிடும். மேல ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக தேவைப்படும். டோட்டலா 1.5 இன்ச் ஆட் பண்ணி நான் 37.5 இன்ச் வந்து டோட்டல் லென்த் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ நம்ம 37.5 இன்ச் வர மாதிரி லைனிங் கிளாத்தோட லென்த்தை போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம 37.5 இன்ச் லென்த் இருக்கான்னு பாத்துக்கோங்க. லென்த் இருக்கான்னு பாத்துட்டு இந்த லைனிங்கும் நம்ம கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இருக்கு. இப்ப மெயின் கிளாத்தோடைய லென்த் வந்து நம்ம 37 இன்ச் இருக்கிற மாதிரி லைனிங்க மேல வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? ஓகே, இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க சுத்தியும் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்ப பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே நம்ம 2 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே நம்ம 2 கிளாத் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எப்படி ஸ்லீவ் கட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம். ஓகே, இப்ப நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெயின் கிளாத் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்க கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு கூட பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஒரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி நம்ம நெக், ஷோல்டர், ஆர்ம் ஹோல், வேஸ்ட் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்ட் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு பாத்துட்டோம். ஓகே, இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நீங்களும் உங்களுடைய மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த மாதிரி அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்க கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ்ல நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.